ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, அன்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். குருபலன் திருமணத்தை செய்து வைக்குமா? குருபலன் சுபகாரியத்தை செய்து வைக்குமா என்று பார்ப்போமானால், எல்லா ஜோதிடர்களும் எல்லா பொதுமக்களும் ஜோதிடத்தை பற்றி பேசும் பொழுது, ஜோதிடத்தை பற்றி ஒருவருக்கொருவர் விசாரிக்கும் பொழுதும், குருபலன் வந்து விட்டதா, சுபகாரியம் செய்யலாமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, வண்டி வாகனம் வாங்கலாமா, கால்நடைகள் வாங்கலாமா, இப்படி எதிர்காலத்தில் சந்தோஷத்தை தரும் நிகழ்வுகளுக்கான அச்சாரமாக குருபலனை எதிர்பார்க்கிறார்கள். நடைமுறையில் குருபலன் எல்லோருக்கும் திருமணம் செய்து வைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எல்லோருக்கும் சுபகாரியங்களை செய்து வைக்கிறதா என்றால் இல்லை. எல்லோருக்கும் வீடு, நிலம், வண்டி, வாகனம், போக்குவரத்துக்களை செய்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்போது குருபலன் என்பது எதற்கு? குருபலனை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்படி பார்க்கும் பொழுது 2, 7, 11 தசாபுத்தி வரும் பொழுது 2, 7, 11 ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது, இதில் சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் நற்கதியில் செல்லும் பொழுது, அல்லது சுக்கிரனுக்கோ செவ்வாய்க்கோ குருவனுடைய பார்வை பெறும் பொழுது, அல்லது குரு நின்ற நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதனுடைய அணு ஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணம் நடக்கிறது. அப்போ குருபலன் சார்ந்த தகவலுக்கு வருவோம். குருபலன் என்பது பொருளாதாரத்தினுடைய யதார்த்த நிலையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சமாச்சாரம். நீங்கள் குருபலன் இல்லாத போது ஒரு சுபகாரியத்தை செய்வதற்கான வாய்ப்பு அமையும் பொழுது, அந்த செயலை செய்வதற்காக கடன் வாங்குவது, வட்டிக்கு வாங்குவது, கந்துக்கு வாங்குவது, அல்லது கைமாற்று வாங்குவது, அந்த சுபகாரியம் நடந்த பிறகு அந்த கைமாற்றை சொன்ன நேரத்தில் தவணையில் தரமுடாமல் கிரகம் நெருக்கடியும் சங்கடங்களையும் உண்டு பண்ணி தருவது போன்ற நிகழ்வுகளை காண முடிகிறது. ஆக குருபலன் இருக்கும் பொழுது அதனுடைய தசாபுத்தியோ அந்தரமோ கோச்சாரமோ தற்பறையோ ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் பொழுது பணம் சுலபமாக கிடைக்கிறது. நமது வயதில் மூத்தவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்த அந்த சுபகாரியங்களை செய்வதற்கு நம்மோடு கைகோர்த்து பயணிக்கிறார்கள். அடுத்து திருமணம் நடப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது, குரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்க வேண்டும், அல்லது சந்திரனுக்கு மறையாமல் இருக்க வேண்டும், சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் திரிகோணத்தில் அமையும் பட்சத்தில், இத்தனை விதத்தில் கிரகங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சுப காரியத்துக்கான வரவு செலவுக்கான பணம் சுலபமாக வந்து சேர்கிறது. அடுத்து சனி தசாபுத்தியை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு 1, 5, 9, 1, 4, 7, 10 இருக்கும் பட்சத்தில் அந்த சனி லக்னாதிபதிக்கு நட்பு ரீதியாக இருக்கும் பட்சத்தில், அல்லது யோகியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலத்தில் ஒரு செயலை செய்வதற்கு அல்லது சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருவது குரு என்றாலுமே கூட, அதற்கான பணிகளை தங்கு தடையில்லாமல் கொண்டு செல்வதற்கு சனி முக்கியமான காரகத்துவம் வாய்ந்த கூலி ஆட்கள் தேவைப்படுகிறது, அல்லது உதவி செய்யும் மனிதர்கள் தேவைப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கான பணம், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆதரவு, வாழ்க்கை துணை என்று பார்க்கும் பொழுது பெண் சம்பந்தப்பட்ட உறவு, அதாவது மணமகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
நமக்கு ஏதுவாகவும் சுலபமாகவும் அதே சமயத்தில் அழகாகவும் திருப்திகரமாகவும் அமைந்து விடுகிறது. அடுத்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளோ கோச்சாரங்களோ நடைபெறும் பொழுது அது லக்கினத்துக்கு 1, 5, 9 தொடர்போ அல்லது 1, 5, 9 நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்றோ அல்லது 1, 5, 9 சேர்க்கை பெறும் பொழுது ஆண்கள் மணமகன் சம்பந்தப்பட்ட உறவுகள் நமக்கு சுலபமாக அமைந்து விடுகிறது. இப்படி குருவனுடைய தொடர்பும் குருவனுடைய பலமும் சனியனுடைய தொடர்பும் சனியனுடைய பலமும் இருக்கும் பட்சத்தில் ஒரு காரியம் சுலபமாக கைகூடுகிறது. சுக்கிரன் செவ்வாயினுடைய பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். இது ஒரு செயலை செய்யும் பொழுது சாதகமான சூழ்நிலையில் அமைந்து பாதகமில்லாத நிலையிலிருந்து நட்பு கிரகங்களுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்தில் இந்த 4 கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று இசைவாக தசாபுத்தி நடத்தும் காலத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு, மணமகன் சம்பந்தப்பட்ட உறவு, மணமகள் சம்பந்தப்பட்ட உறவு மிகவும் மிருதுவான நிலையில் அரங்கேற்றத்துக்கு வருகிறது. அதில் ஒரு பெரிய சங்கடமோ கசப்புகளோ இல்லாமல் திருப்திகரமான சூழலை உண்டுபடி தருகிறது. இதில் குரு நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் பொருளாதார தட்டுப்பாடு வருகிறது. சனி நமக்கு ஜாதகமாக இல்லாத பட்சத்தில் அந்த செயலை யார் ஆரம்பிக்கிறார்களோ அவர்களோ அந்த காரியம் முடியும் வரையில் எல்லாவற்றையும் சிறு சிறு வேலைகள் முதல் பெரிய பெரிய வேலைகள் வரை இழுத்து போட்டுக்கொண்டு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து தந்து விடுகிறது. சுக்கிரன் நமக்கு ஜாதகமாக இல்லாத பட்சத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு, மணமகள் சம்பந்தப்பட்ட உறவு எல்லாமே சற்று பாரமாகவும் இழுபறியாகவும் சின்ன சின்ன கசப்புகளோடு கூடியதாகவும் இருக்கிறது. அதற்கடுத்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது உறவுகள் சம்பந்தப்பட்டது, மாங்கல்யம் சம்பந்தப்பட்டது மற்றும் மனிதனுடைய வீரியம் சம்பந்தப்பட்டது, இளைய சகோதர வகை சம்பந்தப்பட்டது, மணமகன் சம்பந்தப்பட்டது, ரசனையான வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே சற்று பாரமாகவும் சங்கடமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி 2, 7, 11 தசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது அது திருமணமாகவோ அல்லது காதல் திருமணமாகவோ அல்லது பெற்றோர்கள் பார்த்து சிரமப்பட்டு தேர்ந்தெடுத்து வாழ்க்கை துணையை சேர வைப்பது போன்ற நிகழ்வுகள் சுலபமாக அமைந்து விடுகிறது. 1, 5, 9 தொடர்பு ஏற்படும் பொழுது அல்லது 1, 5, 9 தசாபுத்திகள் நடக்கும் காலத்தில் வெளியூர் பயணம், தந்தை வழி தாத்தா சொத்து, தந்தை வழி உறவுகள், தாய்மாமனுடைய உறவுகள் எல்லாமே நமக்கு உதவிகரமாகவும் சாதகமான சூழ்நிலை உண்டு பண்ணி தருவதாகவும் அமைகிறது. அடுத்து 1, 4, 7, 10 தசாபுத்தி வரும் காலத்தில் சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, பெண்களினுடைய உறவு சேர்க்கை, தாய் வழி சொந்தத்தினுடைய சூழ்நிலை, மனைவி வழி சொந்தத்தினுடைய உறவு, நம்மோடு கூட்டு தொழில் செய்யும் நண்பர்கள் அல்லது கூட்டாளிகளினுடைய உறவு போன்றவைகள் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது லக்கினத்துக்கு 10ஆம் இடம். ஆக நமது வாழ்க்கை துணையினுடைய தாயார் எப்படி இருக்கிறாரோ, எவ்வளோ வலுவானதாக இருக்கிறதோ அவ்வளோ வலுவானதாக நம்மளுடைய ஜீவனம் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அப்படியே ஜாதகத்தை உற்று பாருங்கள். எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு புலப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்று மாலை ஒரு நண்பர் கூப்பிட்டிருந்தார். அவர் நிறைய பதிவுகள் போடுகிறீர்கள், ஒரு வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், அழகாக இருக்குமா, அழகற்று இருக்குமா, பொருளாதாரத்தோடு இருக்குமா அல்லது பொருளாதாரம் இல்லாமல் இருக்குமா, இப்படிப்பட்ட தகவல் உங்களுக்கு தெரிந்தால் பதிவுகளாக போடுங்களே என்று சொல்லியிருந்தார். இன்னும் சில பதிவுகள் இருக்கிறது. இந்த பதிவுகளை எல்லாம் போட்டுவிட்டு அடுத்து வரக்கூடிய காணொளிகள் ஒரு ஜாதகத்தை போட்டு அதை கரும்பலகையில் எழுதி அதற்கான ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசாபுத்தி, அது பெற்ற பாகை, அது பெற்ற நட்பு கிரகத்தினுடைய தொடர்பு, பாப கிரகத்தினுடைய தொடர்பு, அது கடந்து வந்த தசாபுத்திகள், நிகழ் தசாபுத்திகள், அடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்கும், இது எப்படி நடந்தது என்பது சார்ந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னோடு பயணிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு அமையும் பட்சத்தில் இந்த ஜோதிடமும் வாழ்வியலும் வெவ்வேறு அல்ல என்பதை
சுத்தமாக தெளிவாக உணர்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருவேன் என்பதை கூறி மற்றும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. நான் தரும் பதிவுகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதில் மாற்ற கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.